Hi students, welcome to SEMAS classes. MA 3251 Statistics and Numerical Methods November December 23 question papers இங்க டீடைல்டா சால்வ் பண்றோம். இதை நான் வந்து 6 பார்ட்டா பிரிச்சு சால்வ் பண்றேன். பார்ட் A क्वेश्चन ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் 11th செகண்ட் 12th third part 13 4 14 5 and 15th question 6th பார்ட்டாவும் நம்ம வந்து இங்க பிரிச்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க 12th question பார்ட் 3 எப்படி சால்வ் பண்ண போறோம்ன்றதை பார்ப்போம். இன்க்ளூடிங் ஆர் சாய்ஸோட இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்றோம். 12th question 12A 4 different though supposedly equivalent forms of a standardized reading achievement test were given to each of 5 students and the following are the scores which they obtained. Student 5 கொடுத்திருக்கு காலமா 4 ஃபார்ம்ஸ் ரூவா கொடுத்திருக்கு. அதுல வாங்கி இருக்கிற மார்க் இங்க கொடுத்திருக்காங்க. Question: treating student as block, perform an analysis of variance to test at the level of significance alpha 0.01 whether it is reasonable to treat the 4 forms as equivalent. இதான் question 4 different though supposedly equivalent forms of a standardized reading achievement test were given to each of 5 students and the following are the scores which they obtained. Student 1 2 3 4 5 form A, form B, form C, form D அதோட மார்க்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. Treating student as blocks, perform an analysis of variance to test at the level of alpha is equal to 0.01 whether it is reasonable to treat the 4 forms are equivalent. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்டுக்கு 4 ஸ்டாண்டர்டைஸாக இருக்கிற ஃபார்மை டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய ரீடிங் அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, அதாவது ஃபார்ம்ஸ் கொடுத்ததில் ஆர் ஸ்டூடெண்ட் அமாங் தி ரீடிங் எபிலிட்டி இதான் கேட்குறாங்க. இது ஒரு 2-way கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இதுக்கு we have to follow the steps. எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணணும்னா 99% லெவலில் நம்ம பார்க்கணும். அதாவது ஆல்ஃபா 0.01 எய்தர் they may ask alpha 0.01 or 99%ன்னு அப்படின்னா 1% லெவலில் நம்ம இங்கே வந்து இதை பார்க்குறோம். இப்போது முதல்ல வந்து நான் H0 வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் யூ டேக் H0 is this, there is no significance and H1 there is a significance. இங்கே டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 75 73 79 அப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டீகோட் பண்ணிக்கிறேன். அதனால் 70ஆல் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவை ரேண்டமாக நம்ம தான் எடுக்கிறது. நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இன்டென்ஷன் வந்து வேல்யூ லார்ஜராக இருந்ததுன்னா நமக்கு கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்காக வி சப்ராக்ட் ஃப்ரம் அ வேல்யூ. இங்கே 70ஆல் இதை டீகோட் பண்ணோம்னா வி கெட் இந்த ஏபிசிடி வேல்யூ மட்டும் இங்கே எழுதிக்கிறேன். இப்போது 75 மைனஸ் 75 வரும், 73 மைனஸ் 73, 59 மைனஸ் 70 மைனஸ் 11, 69 மைனஸ் 70 மைனஸ் 1, 84 மைனஸ் 70 14, 83 மைனஸ் 70 13, 72 மைனஸ் 72, 56 மைனஸ் 70 minus 14, 70 minus 70 0, 92 minus 70 22, அடுத்தது 86 minus 70 16, 61 minus 70 minus 9, 53 minus 70 minus 17,
72 minus 70, 2. 88 minus 70, 18. And 73 minus 70 வந்து 3. 67 minus 70 minus 3. 62 minus 70 minus 8. 79 minus 79. And 95 minus 70, 25. ஸோ நமக்கு இந்த வேல்யூ வந்துடுச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணணும். x1 x2 x3 x4 இந்த காலமாக இந்த வேல்யூஸ் எழுதிக்கிறேன். ரோஸை y1 y2 y3 y4ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த டேபிள் காலம் போடுங்க. எனக்கு டோட்டல் அப்புறம் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் x4 ஸ்கொயர் xy ஸ்கொயர் வேணும். அதே மாதிரி இங்கே காலம் டோட்டலை இங்கே எழுதுகிறோம். இப்போது இதோட டோட்டலை நான் ஆட் பண்ணோம்னா we get 5 plus 3 8. 22ல் 12 போச்சுன்னா 10. அதே மாதிரி அடுத்தது இங்கே 22 மைனஸ் 14 8 வரும். 10 23. அடுத்தது இந்த இடத்துல இதில் 26 இங்கே 20. இப்போ இங்கே 10 வரும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அரித்மெட்டிக் தான். இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு. இது 1 26. இப்போ அதே மாதிரி இந்த காலமை ஆட் பண்ணி பார்த்தோம்னா we get 37. இங்கே 3 கேன்சல் ஆகிடும். -7. இந்த இடத்துல -50. இங்கே 10 இந்த இடத்துல ஆட் பண்ணோம்னா 79. இந்த காலமை ஆட் பண்ணாலும் இல்லை இந்த ரோ வைஸ் இதை ஆட் பண்ணாலும் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். ஆட் பண்ணி பார்த்தோம்னா 36 46 49 69 வருது. இந்த இடத்துல பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா -57 + 79 அப்போ 22 வரும். 32 39 69. ஸோ ரோ அண்ட் காலம் சம்மு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிப்போம். 5 ஸ்கொயர் 25. கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க. 3 ஸ்கொயர் 9. 11 ஸ்கொயர் 121. 1 ஸ்கொயர் 1. 14 ஸ்கொயர் 196. 13 ஸ்கொயர் 169. 2 ஸ்கொயர் 4. 14 ஸ்கொயர் 196. 0. 22 ஸ்கொயர் 484. 16 ஸ்கொயர் 256. 9 ஸ்கொயர் 81. 17 ஸ்கொயர் 289. 2 ஸ்கொயர் 4. 18 ஸ்கொயர் 324. அடுத்தது 3 ஸ்கொயர் 9. -3 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். +9. -8 தி ஹோல் ஸ்கொயர் 64. 9 ஸ்கொயர் 81. 25 ஸ்கொயர் 625. இப்போது நான் இந்த காலம் ஸ்கொயரோட சம்மையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். சிக்மா x1 ஸ்கொயரோட வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 459. 103. இங்கே இதை ஆட் பண்ணோம்னா 670. இங்கே 86. இந்த இடத்துல 1629. இந்த டேபிள் வேல்யூஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகிற ஸ்டெப்ஸுக்கு எல்லாம் இந்த டேபிள் வேல்யூஸை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு. n is equal to எவ்வளோ வேல்யூ 5 × 4 அதாவது 5 காலம்ஸ் 4 rows 20. இந்த டோட்டல் வேல்யூஸ் எழுதிக்கணும். அடுத்தது t²/n நம்ம கண்டுபிடிக்கணும். t வந்து இங்கே வந்து 69. அப்போ ஸ்டெப் 3ல் t²/n that is equal to 69² கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 2 டெசிமல் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 238.05 வரும். அடுத்தது ஸ்டெப் 4 டோட்டல் சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் அதாவது டிஎஸ்எஸ் கண்டுபிடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்மா x1 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா x2 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா x3 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா x4 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா xy ஸ்கொயர் மைனஸ் t²/n. அதாவது TSS is equal to இங்கே 459 plus 103 plus 670 plus 86 plus 1629 minus 238.05. calculator யூஸ் பண்ணி இதை simplify பண்ணா we get 2708.95. ஸோ நம்ம n வேல்யூ இது, t வேல்யூ இது, t²/n நம்ம கண்டுபிடிச்சது, TSS கண்டுபிடிச்சது இங்கே எழுதிட்டோம். இப்போ அடுத்தது ஸ்டெப் 5 ESSC கண்டுபிடிக்கணும். சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் அதோட வேல்யூ
formula sigma x1 square by n1 plus sigma x2 square by n1, sigma x3 square by n1 plus sigma x4 square by n1 plus sigma x1 square by n1 minus t square by n. அப்படின்னா எப்படி வரும் இது? 37 ஸ்கொயர் பை எத்தனை வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், 4 வேல்யூ ஆட் பண்ணால் தான் இது வந்தது. ஸோ பை 4 ப்ளஸ் minus 7 the whole square by 4 plus minus 50 the whole square by 4 plus 10 square by 4 plus 79 square by 4 minus t square by n 238.05. இதை calculator யூஸ் பண்ணி simplify பண்ணா we get 2326.70. இதுக்கு அடுத்தது step 6 SSR ரோக்கு நம்ம அதே மாதிரி போடணும். என்ன வரும்? இங்கே sigma y1 square by n2 plus sigma y2 square by n2 plus sigma y3 square by n2 plus sigma y4 square by n2 minus t square by n. அதாவது இங்கே எப்படி எழுதணும்னா 10 square by 5 and 5 வேல்யூ ஆட் பண்ணி தான் இந்த 10 வந்தது. ப்ளஸ் 23 square by 5 plus 10 square by 5 plus 26 square by 5 minus t square by n 238.05. இதை calculator யூஸ் பண்ணி simplify பண்ணா we get 42.95. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் SSE கண்டுபிடிக்கணும். SSEக்கு ஃபார்முலா TSS minus SSE minus SSR, that is equal to 2708.95 minus 2326.70 minus 42.95. இதை calculator யூஸ் பண்ணி simplify பண்ணுங்க. we get 339.30. ஸோ 6 ஸ்டெப்ஸில் எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ANOVA டேபிள் போடணும். ANOVA டேபிளுக்கு இப்படி எழுதிக்கங்க. இது டிஃபால்ட்டாக 2-வே கிளாசிஃபிகேஷனில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி எழுதிட்டா போதும். சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், பிட்வீன் காலம் எடுத்துக்கிறோம், பிட்வீன் ரோஸ் எடுத்துக்கிறோம், எரர் என்னன்னு பார்க்குறோம். அப்புறம் சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் ஸ்கொயர் அண்ட் எஃப் வேரியன்ஸோட ரேஷியோவை இங்கே கண்டுபிடிக்கணும். இப்போது சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ 2326.70 எழுதிட்டேன். இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் முதல்ல இந்த வேல்யூஸை எழுதிப்போம். அடுத்தது என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சது. எஸ்எஸ்ஆர் 42.95, எரர் பார்த்தீங்கன்னா 339.30. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ண எவ்வளோ வந்தது 2708.95. இப்போ காலத்தோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது காலம் -1, 5 காலம் -1, ஸோ 5 - 1 is equal to 4. அப்போது இங்கே மீன் ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ்எஸ்சி பை காலம் -1, அதாவது 2326.70 டிவைடட் பை 4 நான் டிவைட் பண்ணோம்னா we get 581.68. இங்கே அதே மாதிரி எஸ்எஸ்ஆர்னா இது ரோ -1, அப்போது 4 - 1 that is equal to 3. இங்கே என்ன எழுதுவோம்? எம்எஸ்ஆர் ஈக்குவல் டு மீன் ஸ்கொயர் ஆஃப் ரோ வேல்யூஸ், அதான் மீனிங். எம்எஸ்ஆர், எம்எஸ்சினா மீன் ஸ்கொயர் காலம் வேல்யூ. 42.95 டிவைடட் பை 3. இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் we get 14.32. அடுத்தது எஸ்எஸ்இ, இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு காலம் -1 இன்ட்டு ரோ -1 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க 4 × 3 12 ஆகிடும். இப்போ இங்கே மீன் ஸ்கொயர் இதோட எரர் எப்படி கண்டுபிடிப்போம்னா எம்எஸ்இ, இதோ டோட்டல் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க 19. எம்எஸ்இ எப்படி கண்டுபிடிப்போம்னா 339.30 டிவைடட் பை 12 போட்டோம்னா we get 28.28. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஃப் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 3 வேல்யூஸை தான் எடுத்துக்கணும். இது எப்படி ஃபார்முலா என்னென்னா எம்எஸ்சியோட இந்த எரர் வேல்யூவை செக் பண்ணுங்கள். எது லார்ஜராக இருக்கோ அது நியூமரேட்டர். அப்போ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டரில் வரணும். இப்போ 581.68
divided by 28.28. இது காலத்துக்கானது, அதனால் எஃப்சின்னு எழுதிக்கிறேன். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 20.57. இங்கே அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட்டு. அப்போ இது டிவைடட் பை இது. ஸோ எஃப் ரோ இஸ் ஈக்குவல் டு 28.28 பை 14.32. இதில் வந்து என்ன ஆகிடும் 1.97. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேப்லர் காலத்தில் ஆக்சுவலாக எப்படி வருதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு வேல்யூ எழுதியிருக்கேன். எதை லார்ஜராக எழுதணும்னா அது μ1ன்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ இது லார்ஜராக எழுதியிருக்கு. இப்போ μ1 வந்து 4, μ2 வந்து 12. அப்போது எஃப் 1% நான் வந்து டேப்லர் வேல்யூவை பார்க்கணும். 4,12 டேபிள் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னா எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட்டிக்கல் வேல்யூஸ் 1% சிக்னிஃபிகண்ட் லெவல், அதை 0.01ல் இங்கே μ1 பார்க்கணும், இந்த இடத்துல μ2வை பார்க்கணும். நமக்கு 4,12. ஸோ 4ல் இங்கே 12ல் வேல்யூ பார்த்திங்கன்னா we get 5.41. 4ல் இங்கே μ2 12 5.41 5.41. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கே எழுதணும்னா this is equal to 5.41. ஆனால் இங்கே நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 20.57. அதாவது எஃப் calculated is greater than எஃப் டேபிள் வேல்யூ. அப்போது H0 is rejected. H0-ஐ ரிஜெக்ட் பண்ணணும். அடுத்தது இதுக்கு செக் பண்ணணும். இங்கே எஃப் இங்கே டேபிள் வேல்யூ எப்படி பார்க்கணுன்னா எதை மேலே எழுதியிருக்கோம் 28.28. அப்போ அதோட வேல்யூ என்ன 12. டிவிஷனில் 14.32 எழுதியிருக்கோம், அதோட வேல்யூ வந்து இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3. அப்போ இந்த இடத்துல 12,3 பார்க்கணும். அப்போ எஃப் ரோவில் 12,3 டேபிளில் பார்க்கணும். பார்த்தோம்னா ஸோ இங்கே நம்ம வந்து 12ல் 3 27.05ன்னு வருது. ஸோ இது 27.05. therefore எஃப் calculated value is less than the F table value. This implies that H0 is accepted. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது ஆர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 12B analyzes the variance in the following Latin square of yields of paddy, where ABCD denotes the different method of cultivations. இதோட டேப்லர் காலம் வேல்யூவை இங்கே கொடுத்துருக்குறாங்க. Examine whether the different methods of cultivation has given significantly the different yields at 5% level of significance. Analyze the variance in the following Latin square of yields of a paddy, where ABCD denote the different methods of a cultivation. எனக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்கு. Examine the different methods of cultivations have significantly different yields. இதான் நம்மளை வந்து அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்கிறது. இது கொஸ்டின்லேயே நமக்கு வந்து லாட்டின் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டதுனால இது வந்து 3-way கிளாசிஃபிகேஷன். இப்போ இங்கே டேட்டாஸ் எல்லாம் லார்ஜராக இருக்கிறதுனால நான் ஒரு காமன் டேட்டாவால் த்ரூ அவுட் தி எல்லா டேட்டாவையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹைபாத்தசிஸ் செட் பண்ணணும். H0 for all the problem we can take there is no significance. H1 there is a significance. இப்போ நான் 120-ஐ இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். 120-ஐ இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டில் என்ன வரும் D2, அடுத்தது A1, C3, B2, B4, C3, A2, D5, A0, B-1 120-ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போது இங்கே D0, C1, இந்த சிக்கு எழுதும் பொழுது 2, D3, B1, A2 இதை அப்படியே வச்சுட்டு போடலாம், சப்ராக்ட் பண்ணி போடலாம். இப்படி போடுறதுனால வேல்யூஸ் சின்னதாக இருக்கிறதுனால கால்குலேஷன்ஸ் டேக்ஸ்
லெஸ் டைம், அதுக்காக தான் நம்ம இப்படி மாற்றிக்கிறோம். கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும், வில் புட் அ டேப்லெட் காலம் லைக் திஸ். இங்கே அப்படியே ரோ வைஸாக என்ன வேல்யூஸ் இருக்கோ அப்படியே என்டர் பண்ணோம்னா இதை காலமெல்லாம் x1 x2 x3 x4 எழுதிக்கிறேன். இங்கே ரோ y1 y2 y3 y4 எழுதிக்கிறேன். ஸோ அப்படியே எழுதணும்னா 2 1 3 2, இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 + 3 6, 6 + 2 8 ஆகிடும். இங்கே ஸ்கொயர் பண்ணி எழுதுனா 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் அகெயின் 4 ஆகிடும். இப்போ இங்கே நான் எழுதணும்னா செகண்ட் ரோ 4 3 2 5, இதோட டோட்டல் என்ன வரும் 7 10 14, 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயர் 25. அடுத்தது தேர்ட் ரோ 0 -1 0 1, இப்போ இதை ஆட் பண்ணால் மொத்தம் 0ன்னு வந்துடும். இப்போது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 ஸ்கொயர் வந்து 0 தான், -1 ஸ்கொயர் வந்து +1 ஆகிடும். திஸ் இஸ் 0, 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. அடுத்து ஃபோர்த் ரோவை 2 3 1 2 3 6 8, இப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயர் 9, 1 ஸ்கொயர் 1, இங்கே 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு வரும். இப்போது இந்த காலம் வைஸ் அதே மாதிரி ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 8, இங்கே 6, இங்கே 6, இது 3 10 ஆகிடும். இப்போது இந்த காலம் வைஸ் நான் ஆட் பண்ணாலும் இல்லை இந்த ரோவை இப்படியே ஆட் பண்ணிங்கனாலும் வேல்யூ என்ன வரும் 12 20 30, இங்கேயும் 22 13 வரும். இந்த காலம் வைஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 24, இங்கே 20, இங்கே 10 14 வரும், 5 30 34ன்னு வரும். ஸோ இந்த டேப்ல காலம் நமக்கு இம்பார்ட்டண்ட். இதை வச்சு தான் வில் டூ ப்ரொசீஜர். இதை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு நம்ம எழுதுவோம். ஸ்டெப் 1 டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 4 rows 4 column, ஸோ n = 16. அதோட டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 30, ஸோ t = 30. இப்போ ஸ்டெப் 3ல் t² n கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ 30² / 16, that is equal to 56.25. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி எழுதுங்க. அடுத்தது ஸ்டெப் 4. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா முதல்ல டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். அதை TSSன்னு எழுதிக்கிறேன். ஃபார்முலா summation of x1² plus summation of x2² plus summation of x3² plus summation of x4² எவ்வளோ காலம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் t² n, that is equal to, இங்கே ஃபஸ்ட்டு காலத்தோட ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வந்தது 24 + 20 + 14 + 34 minus 56.25. இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். வில் கெட் 92 minus 56.25 என்ன வருது 35.75. டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரோ. இது 3-way கிளாசிஃபிகேஷன்றதுனால சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம்ன்றதை நான் SSCன்னு எழுதிக்கிறேன். ஸோ SSC = summation of x1² அந்த காலத்தில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதை எழுதணும். 1 2 3 4 இருக்குது. ப்ளஸ் summation of x2² அதே காலம் கவுண்ட்டு இங்கே எல்லாமே 4, ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதனால் இது 4 தான் வரும். ப்ளஸ் summation of x3² 4, summation of x4² 4 minus t² n அப்ளை. அது அப்படியே அந்த வேல்யூஸை இங்கே நான் அப்ளை பண்ணால் x1² இதுனா ஆகிடும் 8² / 4 ப்ளஸ் 6² / 4 ப்ளஸ் 6² / 4 ப்ளஸ் 10² / 4 மைனஸ் t² n என்னது 56.25. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் ஐ கெட் 2.75. இது SSCயோட வேல்யூ. SSCனா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம். அடுத்தது ஸ்டெப் 6 SSR கண்டுபிடிங்க. இதே மாதிரி தான் ரோ வைஸில் இருக்கிறத எடுத்து பார்க்கணும். அப்போது சிக்மா y1² / n2 ப்ளஸ் சிக்மா y2² / n2 சிக்மா y3² / n2 சிக்மா y4² / n2 மைனஸ் t² n அப்படின்னா என்ன வரும் 8² / 4 ப்ளஸ் 14² / 4 ப்ளஸ் 0² / 4 ப்ளஸ் 8² / 4 மைனஸ் இங்கே
t square by n 56.25. இதை simplify பண்ணா I will get 24.75. So SSC கண்டுபிடிச்சிட்டோம், SSR கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா SSK, அதாவது within treatment பர்டிகுலர் மெத்தடோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இங்கே என்னென்னலாம் அப்ளை பண்ணுறாங்களாம்? we apply 4 methods A B C D. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கங்க. 1, அடுத்து A இருக்கிறது 2, அப்புறம் A 0, அப்புறமா A வந்து 2. ஸோ இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா we'll get 5. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2, அடுத்தது 4, அப்புறமா -1 அண்ட் தென் 1. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் we'll get 6. அடுத்தது சிக்கு ஃபஸ்ட்டில் 3 அண்ட் அகெயின் இங்கேயும் 3, அப்புறம் சி இங்கே வந்து 1 அண்ட் தென் 2 ஆட் பண்ணால் 6, 9. அடுத்தது டிக்கு ஃபஸ்ட்டில் வந்து 2 அண்ட் தென் அகெயின் டி ஈக்குவல் டு அடுத்த வேல்யூ எடுக்கிறது 5. அடுத்தது டி இங்கே தேடினோம்னா இங்கே 0 அண்ட் தென் டி இஸ் 3. இதெல்லாம் ஆட் பண்ணால் அகெயின் 10. இப்போ இதுக்கான ஃபார்முலா இப்போ போட்ட அதே கான்செப்ட் தான். இந்த டோட்டல் ஸ்கொயரை ஆட் பண்ணி டிவைட் பை அதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? SSK வந்து 5 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 6 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 9 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 10 ஸ்கொயர் பை 4 மைனஸ் t ஸ்கொயர் பை n. தட் இஸ் 5 ஸ்கொயர் பை 4 என்ன ஆகிடும்? 25 பை 4. இது 36 பை 4 ப்ளஸ் 81 by 4 plus 100 by 4 minus t square by n ஓட value 56.25. this இதை calculator யூஸ் பண்ணி simplify பண்ணா I get 4.25. இப்போ இதுக்கு எல்லாம் அதுக்கு அடுத்தது SSC sum of the squares of error என்ன வரும்? TSS minus SSC minus SSR minus SSK போட்டா 36.75 TSS ஓட value, SSC minus 2.75, SSR minus 24.75 minus SSK 4.25. இது எல்லாத்தையும் simplify பண்ணா we get 4. ஸோ இப்போது நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ANOVA டேபிள் போடணும். ANOVA டேபிள் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு காலம் வந்து சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோன்றத சொல்லணும். அதுக்கு அடுத்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சது, அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது மீன் ஸ்கொயர், இதோட எஃப் ரேஷியோ. இங்கே சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் பிட்வீன் காலம் ஃபஸ்ட்டு, அதாவது எஸ்எஸ்சி, அதோட வேல்யூ 2.75. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே பார்த்து காலம் வந்து 4, அப்போது 4 - 1 ஃபார்முலா k-1. 4 - 1ஓட வேல்யூ வந்து 3. இப்போது 2.75 டிவைடட் பை 3, இதோட வேல்யூ என்ன வரும்? 0.92. அடுத்தது பிட்வீன் ரோஸ். பிட்வீன் ரோஸ்னால் எஸ்எஸ்ஆர், அதோட வேல்யூ 24.75. அகெயின் இங்கேயும் 4 rows தான். ஸோ k-1 that is equal to 4 - 1 which is equal to 3. இங்கே அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா மீன் ஸ்கொயர்னா MSR, மீன் ஸ்கொயர் ஆஃப் ரோஸ் போட்டால் 24.75 divided by 3 that is equal to 8.25. நெக்ஸ்ட்டு பிட்வீன் ட்ரீட்மெண்ட் SSK, that value is 4.25. இங்கே இதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா k-1 which is equal to 4 - 1 which is 3. MSK வந்து 4.25 by 3 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1.42. அடுத்தது எரர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நாம் எஸ்எஸ்சியோட வேல்யூ 4, இதுக்கு k-1 into k-2ன்னு எழுதிக்கணும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா. அப்போ 3 into 2 வந்து 6 ஆகிடும். இப்போ 4/6 வந்து 0.27. இப்போது இங்கே நான் என்ன பண்ணணும்னா எஃப்சி கண்டுபிடிக்கணும். எஃப்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது ரெண்டுத்தில் எந்த வேல்யூ கிரேட்டர் தானாக இருக்கோ அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 0.92 கரெக்ட் கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் டிவைடட் பை 0.67. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 1.37. இப்போ இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்ஆர் ரோக்கு 8.25, இந்த வேல்யூ தான் கிரேட்டர் தென். இதோட கம்பேர் பண்ணும்பொழுது அந்த மேலே எழுதிக்கிறேன் 0.67. இப்போ இது என்ன ஆகிடும்னா 12.31. இப்போது இங்கே எம்எஸ்கே இதுக்கு வந்த வேல்யூ வந்து 1.42, இது 0.67. அதனால் எதை மேலே எழுதிக்கணும்? 1.42வை மேலே எழுதிட்டு 0.67 கீழே எழுதிட்டு இதை டிவைட் பண்ணி எழுதுனோம்னா we get 2.12. ஸோ இப்போது நமக்கு இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சு
இப்போ நான் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா எஃப் டேபிளில் வேல்யூ என்னன்னு செக் பண்ணணும். இப்போ எஃப் டேபிளில் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இங்கே இருக்கிற வேல்யூ தான் பெருசு. அப்போ μ1 வந்து இதை தான் எடுத்துக்கணும். அப்போ μ1 வந்து 3, μ2 6, எல்லாத்துக்குமே அதான் ஆப்ஷன். ஸோ அப்போது எஃப் டேபிளில் μ1 3, 6 அதில் நான் வேல்யூ பார்க்கணும். அந்த வேல்யூ எப்படி பார்க்குறதுன்றத ஸோ டேபிளில் நம்ம வந்து எதுவுமே கொடுக்கலன்னா கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து 5% சிக்னிஃபிகண்ட் லெவலில் பார்க்கணும். நான் அப்போவே சொன்னேன் μ1 வேல்யூ வந்து 3 அண்ட் μ2 வந்து 6. அப்போ 3ல் 6 பார்த்தீங்கன்னா வேல்யூ 4.76. ஸோ அப்போ டேபிளில் இப்போ இங்கே ஃப்ரம் த டேபிள் நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வந்ததுன்னா 3,6ல் 4.76. ஆனால் பிட்வீன் காலமில் நமக்கு கிடைச்ச வேல்யூ அனாலிசிஸ் பண்ணதில் என்ன வந்தது 1.53ன்னு வச்சுக்கலாம். இங்கே இந்த வேல்யூ வந்து இதை விட கம்மியாக இருக்கிறதுனால we'll accept H0. ஸோ H0 is accepted. பட் பாருங்க பிட்வீன் த ரோ நம்ம இந்த அனாலிசிஸ் அப்ளை பண்ணால் we get the value 13.75 which is greater than the F table. ஸோ இங்கே H0 வந்து rejected. இங்கே பார்த்தீங்கன்னா within treatment இந்த இடத்துல இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.12 வருது which is less than the tabular value. இங்கே வந்து H0 accepted. FTன்றது between the method that we applied for the paddy. அந்த paddyல என்ன மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம பண்ணுறோம்னு இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ 12th கொஸ்டினை டீட்டெயில்டாக இங்கே பார்த்துட்டோம். 13, 14, 15ஓட ஆன்சர்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணணும்னா அபவுட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் கொஸ்டின் பேப்பரை அனுப்பிச்சிங்கன்னா சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.